அனைவருக்கும் வணக்கம். ஐஸ்வர்யா அகாடமி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. சரிங்களா, இந்திய தேசிய இயக்கத்தில் நீங்கள் ஒரு முக்கியமான நிகழ்வு தான் பார்க்க போகிறோம். என்னன்னா, சரிங்களா, இந்த நிகழ்வு நடைபெற்று 100 ஆண்டுகள் கடந்த பொழுதும் இந்த நிகழ்வு நம்ம நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்திய விடுதலை அப்படிங்கிறது நமக்கு எளிமையாக கிடைக்கல அப்படின்னு தெள்ள தெளிவாக கூறப்படும் ஒரு நிகழ்வு தான். சரிங்களா, ஜாலியன் வாலாபாக் படுகொலை, பஞ்சாப் படுகொலை அப்படிங்கிற நிகழ்வு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 13, 1919 ஆண்டு சரிங்களா நடைபெற்றிருக்கும். அவ்வளோ எளிமையாக நமக்கு சுதந்திரம் கிடைக்கல அப்படிங்கிறது சரிங்களா கூறப்படும் நிகழ்வாக கருதப்படுவது. சரிங்களா, ஒரு 1000க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிகழ்வில் கொல்லப்பட்டதாக சில இந்தியர்கள்லாம் கூறுறாங்க. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கொடுமையான ஒரு செயலை வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து கையில் எடுத்து பண்ணாங்க. சரிங்களா, ஒரு துப்பாக்கி சூடு நடத்தப்பட்ட நிகழ்வு. சரிங்களா, ஒரு பஞ்சாப் மாகாணத்தில் சரிங்களா அமிர்தசர் ஊரில் ஜாலியன் வாலாபாக் அப்படிங்கிற இடத்துல என்ன பண்ணாங்க, ஒரு 1000க்கும் மேற்பட்ட இந்தியர்களை சுட்டு கொண்டதாக கருதப்படும் ஒரு நிகழ்வு. சரிங்களா, ரொம்ப முக்கியமான நிகழ்வு. ஸோ அதான் நீங்கள் பார்க்க போகிறோம். சரிங்களா, ஜாலியன் வாலாபாக் படுகொலை அப்படிங்கிற அந்த படுகொலை வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் படுகொலை அப்படிங்கிறாங்க. ஏன்னா பஞ்சாப் மாகாணத்தில் ஏற்பட்டதன் காரணமாக இதை பஞ்சாப் படுகொலை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நிகழ்வு சரிங்களா ஏப்ரல் 13, 1919 ஆண்டு பஞ்சாப் மாகாணத்தில் நடைபெற்றுச்சு. சரிங்களா, எதற்காக வந்து இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடைச்சிச்சு? சரிங்களா, ஏன் வந்து மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாலியன் வாலாபாக் அப்படிங்கிற பார்க்குக்கு வந்து மக்கள்லாம் கூடினாங்க? இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, இதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா ரவுலட் சட்டம் அப்படிங்கிறது 1917 ஆண்டு. சரிங்களா, 1917 ஆண்டு ரவுலட் சிட்னி தலைமையில் ஒரு குழு அமைச்சு சரிங்களா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சட்ட தொகுப்புக்காக கொண்டு வரதுக்காக ரவுலட் சிட்னி தலைமையில் 1917 ஆண்டு ஒரு குழு அமைச்சிருப்பாங்க. இந்த குழு பார்த்திங்கன்னா 1918 ஆண்டு அறிக்கையில் தாக்கல் பண்ணி 1919 ஆண்டு ஒரு சட்ட தொகுப்பை வெளியிட்டிருக்கும், ரவுலட் சட்டம். சரிங்களா, அப்படின்னு சொல்லி 1919 ஆண்டு மார்ச் மாதம் நடைமுறைக்கு வந்திருக்கும். சரிங்களா, இந்த சட்டப்படி என்னென்னா யாரையும் விசாரணையின்றி கைது பண்ணலாம், வாரண்ட் கிடையாமல் பண்ணலாம், வாரண்ட் இல்லாமல் யாரை வேணால் கைது பண்ணலாம், சிறையில் அடைக்கலாம். சரி, 2 ஆண்டுகள் பண்ணலாம், என்ன பண்ணலாம், தண்டனை கொடுக்கலாம். சரிங்களா, அப்படிலாம் ஒரு சட்ட தொகுப்பு வந்து பார்த்திங்கன்னா ரவுலட் சிட்னி என்பவர் வந்து பரிந்துரையின்படி இந்த ரவுலட் சட்டம் அப்படிங்கிறது என்ன பண்ணியிருப்பாங்க, இயற்றியிருப்பாங்க. ஆங்கில அரசாங்கம் இந்தியாவை வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக இந்த தீவிரவாதிகளையும் பயங்கரவாதிகளையும் கட்டுப்படுத்தும் நோக்கத்தோடு இந்த ரவுலட் சட்டம் அப்படிங்கிறத இந்தியாவில் இயற்றியிருப்பாங்க. இந்த சட்டம் வந்து இந்தியர்களால் கருப்பு சட்டம் என்று அழைக்கப்படும். சரிங்களா, ஸோ அந்த ரவுலட் சட்டத்தை எதிர்த்து காந்தியடிகள் வந்து பார்த்திங்கன்னா ரவுலட் சத்தியாகிரகம் அப்படிங்கிற ஒரு ரவுலட் சத்தியாகிரகம் கொண்டாடணும்னு சொல்லி கூறியிருப்பார். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா 1919 ஆண்டு மார்ச் 30 இந்த ரவுலட் சத்தியாகிரக நாள் கடைபிடிக்க வேண்டும் என்று என்னங்க காந்தியடிகள் கூறியிருப்பார். அது பார்த்திங்கன்னா அமைதியான முறையில் அகிம்சை வழியில் அறவழி போராட்டமாக கையெடுக்க வேண்டும் சொல்லி பண்ணியிருப்பார். ரவுலட் சத்தியாகிரகத்தை மார்ச் 30 சரிங்களா மார்ச் 30 சரிங்களா 1919 ஆண்டு சரிங்களா கொண்டாடப்பட வேண்டும் சொல்லி கூறியிருப்பார். சரிங்களா, அதன் பின்னாடி பார்த்திங்கன்னா பல்வேறு காரணங்களின் காரணமாக ஏப்ரல் 6, 1919 ஆண்டு நாங்கள் ரவுலட் சத்தியாகிரகம் நாங்கள் நடைபெறும்னு சொல்லியிருப்பார். இந்த ரவுலட் சத்தியாகிரகம் பார்த்திங்கன்னா இந்த லாகூர் மற்றும் பஞ்சாப் பகுதியில் தீவிரமாக நடைபெற்றிருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா வன்முறையாக மாறியது. ஸோ காந்தி வந்து பார்த்திங்கன்னா அறவழியில் இந்த போராட்டத்தை கொண்டு போகணும்னு எண்ணினார். இருந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த போராட்டம் வைங்க ஸோ வன்முறையை வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான வன்முறையாக மாறியது. அதுவும் லாகூர் பகுதியிலும் பஞ்சாப் பகுதியிலும் நாங்கள் வன்முறையாக மாறியது. சரிங்களா, இந்த ரவுலட் சத்தியாகிரகத்தை லாகூர் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா கையில் எடுத்தவர்கள் 2 பேர் முக்கிய தலைவர்கள் பார்த்திங்கன்னா சைபுதீன் கிச்சுலு மற்றும் சத்யபால். சரிங்களா, சைபுதீன் கிச்சுலு மற்றும் சத்யபால் தலைமையில் இந்த ரவுலட் சத்தியாகிரகம் பார்த்திங்கன்னா லாகூர் பஞ்சாப் பகுதியில் நடைபெற்றது. சரிங்களா, ஸோ அப்படின்னு போகும்போது பார்த்திங்கன்னா இந்த 2 முக்கிய தலைவரும் சைபுதீன் கிச்சுலு மற்றும் சத்யபால் இருவருமே சரிங்களா ஏப்ரல் 9, 1919 ஆண்டு கைது செய்யப்பட்டார். சரிங்களா, இந்த கைதை எதிர்த்து இந்த ஜாலியன் வாலாபாக் அப்படிங்கிற பார்க்கில் ஸோ மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, இந்த 2 முக்கிய தலைவர்களான சைபுதீன் கிச்சுலு மற்றும் சத்யபால் கைதை எதிர்த்து என்ன பண்ணுறாங்கன்னா எல்லோரும் ஒரு கூட்டம் கூடுறாங்க. அந்த கூட்டம் என்றைக்கு சார் கூடுறாங்க போகும்போது ஏப்ரல் 13, 1919 ஆண்டு என்ன பண்ணுறாங்க, இங்கே எப்படி சரி தமிழகத்தில் ஒரு அறுவடை திருநாள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பொங்கல் கொண்டாடுறோமோ, ஏன்னா நெல் அறுவடைக்கு பின்னாடி நாங்கள் பொங்கல் கொண்டாடுறோமோ, அதே போல் சீக்கியர்கள் பார்த்திங்கன்னா பைசாகி திருவிழா அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க. அந்த பைசாகி திருவிழா எதுக்குன்னா கோதுமை அறுவடை செஞ்சு என்ன பண்ணுறாங்க, அந்த விழாக சீக்கிய திருவிழா அல்லது பைசாகி திருவிழா அப்படிங்கிறது இந்த ஏப்ரல் 13 சரிங்களா 1919 கொண்டாடப்படுகிறது. சரிங்களா, இந்த நாளில் என்ன பண்ணுறாங்க, இந்த 2 பேர் கைது எதிர்த்து இந்த ஜாலியன் வாலாபாக் அப்படிங்கிற பார்க்கில் மக்கள் கூட்டம் கூடுறாங்க. சரி, இதுக்கு முன்பாகவே பார்த்திங்கன்னா தற்போது உள்ள 144 தடை போன்று அங்கே வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் மாகாணம் முழுவதும் வன்முறை நடைபெற்றதால் அங்கே தடை விதிக்கப்பட்டது, கூட்டம் கூடுவதற்கோ. ஸோ 400 மேலே கூட்டம் கூடக்கூடாதுங்க பல்வேறு கட்டுப்பாடுகள் வந்து பார்த்திங்கன்னா விதிக்கப்பட்டிருந்தது. அதை எதிர்த்து என்ன பண்ணாங்க, அதெல்லாம் கண்டுக்காமல் என்ன பண்ணாங்க, மக்கள் வந்து கூட்டமாக இந்த ஜாலியன் வாலாபாக் அப்படிங்கிற இடத்துல கூடியதன் விளைவாக சரிங்களா
அன்றைய பஞ்சாப் துணைநிலை ஆளுநர் மைக்கேல் ஓ டயர். சரிங்களா, இந்த ஜாலியன்வாலா பாக் படுகொலை நடைபெறும் போது பஞ்சாப் துணைநிலை ஆளுநராக இருந்தவர் மைக்கேல் ஓ டயர். அதேபோல் இராணுவ கமாண்டராக இருந்த ஜெனரல் ரெஜினால்டு ஓ டயர். ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, இந்த பஞ்சாப் துணைநிலை ஆளுநரான மைக்கேல் ஓ டயர் என்ன பண்ணுறாருன்னா அந்த மக்களை மேல் துப்பாக்கி சூடு நடத்த சொல்கிறார் கண்மூடித்தனமாக. ஏன்னா மக்கள் கூட்டம் கூடியதன் காரணமாக என்ன பண்ணுறாங்க, ஸோ கண்மூடித்தனமாக சுட உத்தரவிடுகிறார். சரிங்களா, 10 நிமிடங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா துப்பாக்கி சூடு நடைபெற்றது. அந்த பூங்காவுக்கு ஒரு ஸ்பெஷல் என்னென்னா ஒரே ஒரு நுழைவாயில் இருக்கும். சரிங்களா, அந்த நுழைவாய்க்குள்ளே போய்ங்கன்னா ஒரு கிணறு, உயர்ந்த சுவர்கள். சரிங்களா, அப்போ என்ன மக்கள் வெளியே போகிறதுக்கு வழி இல்லை, ஏன்னா ஒரே ஒரு நுழைவாயில் தான். அந்த நுழைவாயில் மூடிட்டு என்ன பண்ணுறாங்க, காவலர்கள் வந்து பார்த்திங்கன்னா சுட உத்தரவிடுறாங்க. சரிங்களா, இந்த படுகொலையில் பார்த்திங்கன்னா மொத்தம் 379 பேர் இறந்ததாக ஆங்கில அரசாங்கம் கூறுது. சரிங்களா, இந்த ஜாலியன்வாலா பாக் படுகொலை, இந்த பஞ்சாப் படுகொலையில் 379 பேர் இறந்ததாக சரிங்களா ரிப்போர்ட் சொல்கிறாங்க. ஆங்கில அரசாங்கம் வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க. இருந்தாலும் இந்தியர்கள் வந்து இந்த ஏற்றுக்கலை. ஏன்னா ஒரு 1000க்கு மேற்பட்டவர் இறந்ததாக இந்தியர்கள் என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. இந்த ஜாலியன்வாலா படுகொலையில் சரிங்களா ஆங்கில அரசாங்கம் 379 பேர் இறந்ததாக கூறுது. இருந்தாலும் இது இந்தியர்கள்லாம் ஏற்க மறுக்கிறாங்க. சரிங்களா, இந்த பின்னால் இந்த ஜாலியன்வாலா பாக் படுகொலை அப்படிங்கிறது விசாரிக்க சரிங்களா ஒரு குழு அமைக்கிறாங்க. ஹண்டர் குழு, ரொம்ப முக்கியமான தேர்வு கேட்கலாம். சரிங்களா, ஜாலியன்வாலா பாக் படுகொலையை பற்றி விசாரிக்க அமைக்கப்பட்ட குழு ஹண்டர் குழு. சரிங்களா, இந்த குழு வந்து ஒரு ரிப்போர்ட் தராங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து ஆங்கில அரசாங்கம் வந்து துப்பாக்கி சூடு நடைபெற்றது கரெக்டு தான், தற்காப்பு படுகொலை அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஸோ ஆங்கில அரசாங்கம் தனது உயிரை வந்து பாதுகாத்து கொள்ள துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதாக இது வந்து ஒரு தற்காப்பு கொலை அப்படின்னு சொல்லி இந்த ஹண்டர் குழு வந்து பார்த்திங்கன்னா ரிப்போர்ட் தராங்க. சரியா, இந்த ஜாலியன்வாலா பாக் சரிங்களா ஜாலியன்வாலா பாக் நிகழ்வை எதிர்த்து சரிங்களா காந்தியடிகள் ஹெய்சர் ஹி இந்து, ஸோ ஆங்கில அரசாங்கத்தால் தரப்பட்ட பட்டம் சரிங்களா போயர் போரில் சிறப்பாக செயல்பட்ட நிலையாக என்ன பண்ணியிருப்பாங்க, ஆங்கில அரசாங்கம் பிரிட்டிஷ் அரசாங்கம் ஹெய்சர் ஹி ஹிந்து அப்படிங்கிற பட்டத்தை வழங்கியிருப்பாங்க. அதே போல் தாகூர் நைட்ஹவுட் அப்படிங்கிற பட்டத்தை 2 பட்டத்தையும் ஜாலியன்வாலா பாக் படுகொலை காரணமாக என்ன பண்ணியிருப்பாங்க திருப்பி இந்த ஆங்கில அரசாங்கத்துக்குமே திருப்பி கொடுத்துருப்பாங்க. ரொம்ப முக்கியமான தேர்வு கேட்பாங்க. ஹெய்சர் ஹி இந்து பட்டம் யார் திறந்தார் அப்படின்னா காந்தியடிகள். அதே போல் நைட்ஹுட் பட்டத்தை திறந்தவர் யாருன்னா தாகூர். சரிங்களா, பின்னால் இந்த மார்னிங் போஸ்ட் சரிங்களா இந்த மார்னிங் போஸ்ட் அப்படிங்கிற ஒரு இங்கிலாந்து சில நாளிதழ் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மைக்கேல் ஓ டயரை பாராட்டும் விதமாக ஒரு நிதி உதவியெல்லாம் செய்கிறாங்க. ரொம்ப முக்கியமானது இந்த நிகழ்வுக்காக ஆக்சுவலாக ஜாலியன்வாலா பாக் படுகொலை சரிங்களா இந்த நிகழ்வில் மைக்கேல் ஓ டயர் சிறப்பாக செயல்பட்டதின் விளைவாக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மார்னிங் போஸ்ட் அப்படிங்கிற ஒரு இங்கிலாந்து சேர்ந்த பத்திரிக்கை என்ன பண்ணுறாங்க மக்கள்கிட்டலாம் ஃபண்ட் கலெக்ட் பண்ணி நம்ம மைக்கேல் ஓ டயருக்கு நிதி உதவி தராங்க. சரியா, பின்காலத்தில் சரிங்களா மார்ச் 13, 1940 உத்தம் சிங் என்பவர் மைக்கேல் ஓ டயரை வந்து பார்த்திங்கன்னா மைக்கேல் ஓ டயர் வந்து சுட்டுக் கொள்கிறார். சரிங்களா, அது பார்த்திங்கன்னா இந்த ஜாலியன்வாலா பாக் படுகொலை நடைபெற்ற நாளில் இந்த உத்தம் சிங் அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா அந்த நிகழ்வில் இவரும் கலந்து கொள்கிறார். சரிங்களா, ரொம்ப சின்ன பையன் தான் சரிங்களா ஒரு 18 வயசு சிறுவனாக இந்த நிகழ்வில் வந்து பார்த்திங்கன்னா கலந்து கொள்கிறார். இந்த நிகழ்வு நடைபெற்று முடிந்த உடனே அன்று மாலையே பார்த்திங்கன்னா அமிர்தசரஸ் தானே பஞ்சாப் மாகாணத்தில், ஸோ அமிர்தசரஸில் இருக்கிற புட்கோயிலில் போய் சபதம் பூண்டார். என்ன சபதம் இருக்கிறார்னா இந்த பஞ்சாப் படுகொலைக்கு காரணமான ஸோ மைக்கேல் ஓ டயர் என்பவரை நான் கொன்று விடுவேன், நான் தான் கொல்லுவேன், அவர் சுட்டு கொள்வேன் அப்படின்னு அன்னைக்கு ஈவினிங்கே பார்த்திங்கன்னா போய் சபதம் எடுக்கிறார். இந்த சபதத்துக்காக அவரை வந்து 21 ஆண்டுகள் பின்தொடர்ந்து பின்னாளில் மார்ச் 13, 1940 சுட்டு கொண்டார். ரொம்ப முக்கியமானது கேட்கலாம். உத்தம் சிங் வந்து பார்த்திங்கன்னா எந்நாளில் மைக்கேல் ஓ டயரை சுட்டு கொண்டார் அப்படின்னு கேட்டாங்கன்னா மார்ச் 13, 1940. இந்த ஜாலியன்வாலா பாக் படுகொலையிலிருந்து தேர்வுக்கு என்னென்ன வினாக்கள் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவுலட் சத்தியாகிரகம் காந்தியடிகள் வந்து எந்நாளில் அனுசரிக்கப்பட வேண்டும் என்று கூறினார் அப்படின்னா ஏப்ரல் 6, 1919 இந்த ஜாலியன்வாலா பாக் படுகொலை நடைபெற்ற நாள் அப்படி பார்க்கும்போது ஏப்ரல் 13, 1919 சரிங்களா. அதேபோல் இந்த பஞ்சாப் பகுதியில் வந்து இந்த ரவுலட் சத்தியாகிரகத்தை தலைமையேற்று நடத்தியவர்கள் யாருன்னு பார்க்கும்போது சைபுதீன் கிச்சுலு மற்றும் சத்தியபால் எப்பொழுது கைது செய்யப்பட்டாங்கன்னா ஏப்ரல் 9, 1909 சரிங்களா. இந்த எந்த திருநாள் பார்க்கும்போது பைசாகி திருநாள் அல்லது சீக்கிய திருநாள் நடைபெற்றது. இந்த ஜாலியன்வாலா பாக் படுகொலை அப்போ பார்த்திங்கன்னா பஞ்சாப் துணைநிலை ஆளுநராக இருந்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா மைக்கேல் ஓ டயர். அதே போல் இராணுவ கமாண்டராக இருந்தவர் ஜெனரல்
சரிங்களா. ஜெனரல் ரெஜினால்டு ஓ டயர் சரிங்களா. 379 பேர் அங்கே கொண்டிருக்காங்க சரிங்களா. இதெல்லாம் எக்ஸாம்பிளில் தேர்வு கேட்கலாம். பின்னாலது யார் சுட்டு கொண்டார்னா உத்தம் சிங். இந்த நிகழ்வை எதிர்த்து காந்தியடிகள் ஹெய்சர் ஹி இந்து அப்படிங்கிற பட்டத்தை திறந்தார். அதேபோல் தாகூர் வந்து பார்த்திங்கன்னா நைட்வுட் அப்படிங்கிற பட்டத்தை திறந்தார் சரிங்களா. இதெல்லாம் தேர்வுக்கு நாங்கள் முன்னாடிலாம் கேட்டிருக்காங்க, வரப்போகிற தேர்வுலையும் கேட்கலாம் சரிங்களா. மீண்டும் ஒரு தலைப்பு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.